ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு குழம்பு செய்கிறேன். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். இப்போ நான் உரித்து வச்சுருக்க பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பூண்டு கொஞ்சம் வதங்கன்னா நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா முருங்கைக்கீரையை கழுவி ஆஞ்சி வச்சுருக்கேன். இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முருங்கைக்கீரையும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, குழம்பு மிளகா பொடி, சாம்பார் பொடி, இதில் எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ சாம்பார் பொடி கூட கொஞ்சம் போட்டுக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த மசாலா பாருங்கள் நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு கோழி கூண்டு அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய எலுமிச்சங்காய் வரும்ல அந்த சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். பெரிய கோழி கூண்டு அளவுக்கு. ரொம்ப ஜாஸ்தி புளியும் வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல அந்த காரம் புளி உப்பெல்லாம் சேர்த்துக்கிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய புளியை இப்போ சேர்த்துன்னு இருக்குது. நான் கரைச்சி வச்சுருக்க புளியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டோம்னாக்கா அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த புளி உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து வரும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை முருங்கைக்கீரை எல்லாத்துலேயும் சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நாங்கள் எங்கள் வீட்டில் இது அடிக்கடி செய்கிற ஒரு குழம்பு. அதில் முருங்கைக்கீரை பூண்டு நீட்டுன்னு சேர்க்குறது ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லது. இப்போ குழந்தைங்க சாப்பிடலன்னாலும் இப்படி குழம்பு வச்சு கொடுத்துட்டோம்னாக்கா அவங்க நல்லா சாப்பிட்டுடுவாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். இதுக்கு இப்போ எவ்வளோ உப்பு தேவை நம்மளுடைய இதை பார்த்திங்கன்னாக்கா ஒரு வீட்டில் கம்மியாக சேர்க்குவாங்க, ஒரு வீட்டில் கரெக்டாக சேர்க்குவாங்க. பாருங்கள், நாங்கள் எப்பவும் கம்மியாக தான் சேர்த்துக்கிடுவோம். இந்த குழம்பு நல்லா சுண்டி வரணும். சுண்டி இறக்கும்போது மறுபடியும் ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் வெல்லம் இல்லை கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, அதுவும் இல்லைன்னா கொஞ்சம் சர்க்கரை கூட போட்டு இறக்கிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெள்ளைப்பூண்டு குழம்பு இப்படி நல்லா எண்ணெய் விட்டு நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம அதை நல்லா கொதிக்க வைக்கணும். எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அவ்வளோ கொதிக்கணும். நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். இது இந்த குழம்புக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முருங்கைக்கீரை வெள்ளைப்பூண்டு வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், ப்ளெயின் ரைஸுக்கு நல்லாயிருக்கும். பின்ன பார்த்திங்கன்னாக்கா தயிர் சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. ஹெல்தியான முருங்கைக்கீரை வெள்ளைப்பூண்டு வெந்தய குழம்பு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. ப்ளீஸ் ஒரு லைக் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.